சரியாக ஆண்டவர் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கியதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் தொடங்கிவிட்டது. தவக்காலம் என்றதும் நாம் பலவிதமான பக்தி முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகள், உபவாசங்கள், இன்னும் இந்த உபவாசத்தில் கூட அநேகர் அசைவ உணவுகளை தவிர்த்து வெறும் சைவ உணவை மட்டும் உண்ணுவோம் என்கின்ற ஒரு சிறந்த பக்தியிலே இருப்பார்கள், ஒருத்தல்களே இருப்பார்கள், உபவாசத்தில் இருப்பார்கள். மிகவும் நல்லது. ஆனால் இந்த தவக்காலம் இறைவனோடு இணைந்து வாழ ஒரு சிறந்த ஜபக்காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவனோடு இணைந்து வாழுகின்ற இந்த ஜப காலத்தை நாம் தகுந்த முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகள், உபவாசங்கள் எல்லாம் பிற இனத்தாரும் செய்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டாமா? வேறுபாடு நம் வாழ்விலே காட்ட வேண்டாமா? எப்படி வித்தியாசம் காட்டுவது? என்ன வேறுபாடு காட்டுவது? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றியிருக்கின்றார். யாரை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றினாரோ அவர்களுக்கு தம்முடைய மகிமையில் பங்கு பெற வைத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரின் மகிமையில் பங்கு பெறுகின்ற தகுதி பெற்றிருக்கிறோம் என்கின்ற உணர்வு நம் உள்ளத்திலே எழ வேண்டும். அதுவே நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக, மாறுபட்டவர்களாக, தனித்துவம் வாய்ந்தவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம். ஏனெனில் தனிப்பெரும் தலைமை குருவாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். அவரையே நாம் மீட்பராகவும் அடைந்திருக்கிறோம். எனவே அந்த மீட்பர் விரும்புகின்ற வாழ்க்கை என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இந்த உலகத்திலே வாழும்போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, எல்லாம் அறிவித்திருக்கின்றார். வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே வாழ்வின் அர்த்தத்தை புரிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நற்சான்றிதழையும் நாம் பார்க்க வேண்டும். நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று ஆண்டவரை நற்சான்று கொடுத்திருக்கின்றார். 1 பேதுரு 2:9 இந்த வார்த்தைகள் வருகிறது. எனவே இந்த வார்த்தைகள் ஏற்ப இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அவருக்கு சொந்தமான மக்கள் நான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவ்வாறு வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய தனித்துவம் வாய்ந்த வாழ்க்கையை முறைப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திட நாம் அருப்பெரும் காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை வாழ்வாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பக்தி முயற்சிகளிலே நாம் இல்லாமல், இந்த பக்தி முயற்சி மிகவும் சிறந்தது, உகந்தது, கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் பிற இனத்தாரை விட நாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த பக்தி முயற்சி மட்டும் போதாது, ஆண்டுடைய வார்த்தைகளில் நாம் ஊன்றி நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலங்களிலே நாம் வாழ்ந்து முன்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் உணர வேண்டும். எனவே ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ, மீகா இறைவாக்கினர் மூலம் ஆண்டவர் சொன்னார், ஓ மனிதா, நல்லது எது என்று அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, நீதியோடு நடத்தல், அன்பு கூறுதல், உன் கடவுளின் முன்னிலையில் தாட்சியோடு இருத்தல். இதை தவிர ஆண்டவர் உன்னிடம் வேறு எதை எதிர்பார்க்கின்றார், எதை கேட்கின்றார் என்று மீகா இறைவாக்கினர் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த விருப்பத்தை, அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன விரும்புகின்றார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு ஆண்டவர் விரும்புவது நீதியோடு நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தடுமாறாமல், தள்ளாடாமல், உருமாற்றம் அடைந்தவர்களாய் அன்று பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இருந்தது போல, ஆண்டவரை மகிமையை பார்த்தது போல நாமும் ஆண்டவருடைய மகிமையை பார்த்து நாம் தனித்துவம் வாய்ந்தவர்களாக வாழ வேண்டும். எனவே ஆண்டவர் எதை விரும்புகின்றார்? நீதியோடு வாழ்தல். நீதி எந்த சூழ்நிலையிலும் தடம்புரலாமல், இடைஞ்சல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்?
என்பதை உணர்ந்து நீதி அது ஆண்டவருக்குள்ளே உரிது, நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்கின்ற உணர்வில் அன்பு கூறுதல். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஆண்டவர் எப்படி நம்மை அன்பு செய்கிறாரோ, நாம் எவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் செய்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்வது போல நாம் நம்மை வெறுப்பவர்களை, பகைவர்களை, நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு திட்டியவர்களை, நமக்கு எல்லா வஞ்சனைகளும் செய்தவர்களையும் நாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நாம் தவ காலத்திலே நாம் ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொள்வோமையானால் இதைவிட மேலான மகிழ்ச்சியை ஆண்டவருக்கு தருவதற்கு வேறு ஒன்று நம்மிடமே கிடையாது. எனவே ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை. உன் பகைவரை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் ஆண்டவர். உன் பகைவரை அன்பு செய்யுங்கள், உன்னை தூற்றுவோருக்காக மன்றாடுங்கள், உன்னை வெறுப்போருக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். இதையெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறார் நம் ஆண்டவர். இதையெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் உள்ளத்திலே பகைமை, வெறுப்பு, பிடிவாதம் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு ஒருத்தல் முயற்சிகள் செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? எனவே இவைகளெல்லாம் சிறந்ததுதான். பக்தி முயற்சிகள் சிறந்ததுதான், ஒருத்தல் முயற்சிகள் சிறந்ததுதான், தவ முயற்சிகள் சிறந்ததுதான். அதெல்லாம் தேவை. அதெல்லாம் அதோடு நிறுத்திவிடாமல் ஆண்டவர் நம் உள்ளத்தை எதிர்பார்க்கிறாரு. அந்த உள்ளத்தை நாம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்பதற்கு, தவமாக கொடுப்பதற்கு நாம் ஆண்டவர் விரும்புவதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்மையானால் அதுவே மிக சிறந்த தவ வாழ்க்கை, அதுவே சிறந்த உறுத்தல், அதுவே சிறந்த தவம், அதுவே சிறந்த முயற்சி, பக்தி முயற்சி. இதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் விரும்புவதை நாம் நம் வாழ்வில் கடைபிடித்து என்றென்றும் இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல இன் வாழ்நாள் எல்லாம் நாம் கடைபிடிக்க வாழ்கிற ஆண்டவர் அருள் புரிய இந்த தவ காலத்திலே மிகவும் ஆண்டவரோடு இணைந்து வாழ நாம் முயற்சிகள் மேற்கொள்வோம். ஆமீன். Welcome.